plus 7th standard English term 3 prose 2 a story of self sacrifice and bravery lesson oda book back exercise paakalam. Page number 117. Grammar. Direct speech. The exact words someone said, we use the quotation marks. இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸில் சொல்கிறது தான் வந்து டைரக்ட் ஸ்பீச். இதில் வந்து கொட்டேஷன் மார்க்லாம் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷி செட், அவ சொன்னா, ஐ மீட் மை ஃப்ரெண்ட், நான் என் ஃப்ரெண்டை பார்த்தேன், நான் என் ஃப்ரெண்டை பார்த்தேன். ஸோ இதே வந்து இங்கே பாருங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு கொடுத்துருக்காங்க. சம் ஒன் டெல்ஸ் as what someone else said. ஸோ அவங்க வேற ஒருத்தவங்க அவங்க என்ன சொன்னதாக சொல்கிறாங்க. we don't use quotation marks இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில். இதில் யூஸ் பண்ண மாதிரி கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ண மாட்டோம். she said, அவள் சொன்னா, that அவளோட ஃப்ரெண்டை, she met her friend, அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்ணதா. இங்கே பாருங்கள், இங்கே வந்து அவள்னு மாறிடுச்சு. இங்கே நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். அந்த ஐன்றது இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் என்ன ஆயிருக்கு, அவள். நான்ன்றது இது எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், அந்த ஸ்பீக்கர் சொல்கிற வேர்ட்ஸை அப்படியே கொண்டு வரது. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் வந்து அது வந்து இன்னொருத்தர் வந்து அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை சொல்கிறது தான் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஷீ செட் தட் ஷீ மெட் ஹர் ஃப்ரெண்ட், அவள் ஃப்ரெண்டை மீட் பண்ணான். இது வந்து நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். ஸோ டிஃப்ரென்ஸ் இதுதான். இதில் நான் என்ன சொல்கிறனோ அந்த எக்ஸாக்ட் வேர்ட் சொல்கிறது டைரக்ட் ஸ்பீச். அவங்க ஃப்ரெண்டை, அவங்களோட ஃப்ரெண்ட், அவள் சொன்னால் அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்ணதா அப்படின்றது தான் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ இந்த டைரக்ட்லேருந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச் மாற்றுறதுக்கு சம் சேஞ்சஸ்லாம் பண்ணணும். ஒரு 5 சேஞ்சஸ் நீங்கள் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ், சேன்னு இருக்கும், டெல்லுன்னு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றும் போது செட், டோல்ட் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். தென் கன்ஜங்ஷன்ஸ், தட் யூஸ் பண்ணுவோம், ஒரு சில இதில் யூஸ் பண்ண மாட்டோம். தென் ப்ரொனவுன், ஐன்றது ஹீயா மாறும், ஷீயா மாறும், அந்த மாதிரி. தென் டென்சஸ், ஃபோர்த் வந்து டென்சஸ், ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். ஸோ அதில் கொடுத்துருக்கிற டென்ஸ் வந்து ப்ரெசன்ட்லேயே 4 டைப்ஸ் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன டென்ஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் சிம்பிள் பாஸ்ட்டில் மாற்றணும். ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் டென்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. டென்ஸ் சேஞ்சஸுக்குன்னு தனி காலமே கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ப்ரெசென்ட்டாக இருந்தால் சிம்பிள் பாஸ்ட் மாற்றணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ ப்ரெசென்ட்லேருந்து அப்படியே பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் கொடுக்கணும் டென்சஸில். தென் 5th அட்வர்ப்ஸ்னால் த நெக்ஸ்ட் டேன்னு இருக்கும், ப்ரீவியஸ் டே, த நெக்ஸ்ட் டே, நவ்வுன்னு இருந்தால் தென்னு சேஞ்ச் பண்ணணும். டுமாரோனா த நெக்ஸ்ட் டேன்னு சேஞ்ச் பண்ணுவோம். அந்த அட்வர்ப்ஸ்க்கு டுமாரோன்னு இருக்கிறத த நெக்ஸ்ட் டே, தென் நவ்ன்றது தென், அந்த மாதிரி சேஞ்சஸ், இந்த 5 இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் பண்ணணும். அப்புறம் பாருங்கள், சே ஆர் டெல். சே சம்திங், எதையாவது சொல்லணும் அப்படின்னா ஷீ செட் தட் ஷீ மெட் ஹர் ஃப்ரெண்ட், ஏதாவது சொல்கிறதுக்கு சேன் யூஸ் பண்ணுறோம், செட். தென் டெல் சம் ஒன் சம்திங். ஸோ சம் பர்சன் இருக்கவங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லும் போது டெல் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணோம். ஷீ டோல்ட் அஸ் that she met her friend. ஸோ இங்கே டோல்டு வரும். ஸோ சே எங்கே யூஸ் பண்ணணும்னா ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு சே. ஏதாவது ஒரு பர்சன்கிட்ட ஒரு விஷயமாக சொல்ல போகிறோன்னா அங்கே வந்து டெல்லுன்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸில் சே அண்ட் டெல், யூசேஜ் ஆஃப் சே அண்ட் டெல் கிளியராக இருக்கா? தென் டென்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. சிம்பிள் ப்ரெசென்ட்லேருந்து சிம்பிள் பாஸ்ட், ப்ரெசென்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் கண்டினியூஸ், அந்த டென்சஸ் சேஞ்சஸ். வில் வந்து உட்டா மாறும், ஷால், ஷுட், கேன், குட். ஹாவ் டு ஆர் மஸ்ட்ன்றது ஹேட் டூன்னு மாறும். would ஷுட்லாம் would, should, have ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இன்ஃபினிட்டிவ்னா டு பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இம்பரேட்டிவ் டூ இட், இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் டு டூ இட் அப்படின்ற மாதிரி. யூஸ் கிராமர். டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் பங்க்சுவேட் த ஃபாலோயிங். இப்போது இதில் வந்து பங்க்சுவேஷன் போட சொல்லியிருக்காங்க. பங்க்சுவேஷன் மார்க்ஸ்னால் என்ன? கமா, ஃபுல் ஸ்டாப், அப்போஸ்ட்ரஃபி, அப்புறம் எக்ஸ்க்ளமேஷன் மார்க், இதெல்லாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த விமன் செட் டு த ஸ்டூடெண்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ கிராஸ் த ஸ்ட்ரீட். ஸோ பங்க்சுவேஷன் மார்க்ஸ் ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் வரணும் இல்லையா? டி கேபிட்டல் லெட்டர். த விமன் செட் டு த ஸ்டூடெண்ட், கமா, தென் கொட்டேஷன் மார்க்ஸ். பி வந்து கேபிட்டல் லெட்டர். ப்ளீஸ் ஹெல்ப் மீ கிராஸ் த ஸ்ட்ரீட், ஃபுல் ஸ்டாப், கொட்டேஷன். செகண்ட் ஒன், சாரதி செட். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் வரணும். சாரதி செட், கமா, ஹோ பக்கத்தில் எக்ஸ்க்ளமேஷன், அடுத்து ஹோக்கு முன்னாடி வந்து கொட்டேஷன் மார்க், இட் வாஸ் கொட்டேஷன் மார்க்ஸ், ஃபுல் ஸ்டாப்.
how thrilling it was இல்லையா, ஸோ எக்ஸ்க்ளமேஷன் வரும், எக்ஸ்க்ளமேஷன் மார்க். தேர்ட் ஒன், த டீச்சர், இது வந்து கேபிட்டல் டி வரும். த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் கமா. வேர்ன்ற இடத்துல கேபிட்டல் லெட்டர். வேர் டு யூ வாண்ட் டு கோ, கொஷின் மார்க், கொஷின் பண்ணுறதுனால அடுத்து கொட்டேஷன் மார்க் வரணும். I capital letter, I am tired, Mohna said to her aunt. I am tired, இப்போது இங்கே கொட்டேஷன் மார்க் வரும். Mohna said to her aunt, full stop. Fifth one, Shankar, yes வந்து கேபிட்டல் வரும். Shankar said to his teacher, madam, இங்கே டீச்சர் பக்கத்தில் கமா வரும். மேடம் வந்து கேபிட்டல் எம் வரும். ஸோ கொட்டேஷன் மார்க் இங்கே வரும். மேடம் மேடம் பக்கத்தில் கமா போட்டுக்கோங்க. I had prepared, capital I had prepared my project assignment but I forgot to bring it. So double quotation and then full stop. Then M, complete the sentences in reported speech. Example, I admire you. She said that she admired me. I admire youன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்றுறது? ஐன்றது ஷீயாக மாறும். She said that she admired, இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது admire. ஸோ சிம்பிள் பாஸ்ட் மாற்றும் போது admired. யூன்றது me. செகண்ட் ஒன், it is too late. I said, இப்போது it is too late நம்ம மாற்ற போகிறோம். I said that it ஈஸோட past tense என்னது வரும்? It was too late. Second, I met you yesterday. நான் நேற்று உன்னை பார்த்தேன். Sam told me that he had met me yesterdayக்கு அந்த சேஞ்சஸ் பண்ணும்போது என்ன எழுதுவோம்? The previous day. I cannot come, இதை வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்ற போகிறோம். மாலா செட் தேட், நான் வரமாட்டேன் அப்படின்னும் போது தேட் இப்போது அவள், நான் இங்கே நான்ன்றது அவளாக மாறுது. அவள்னும் போது என்ன? கேர்ள். ஸோ கேர்ள்னும் போது ஷீ, பாயாக இருந்தால் ஹீ. மாலா செட் தேட் ஷீ கென்னாட்டோட கேன், அதுக்கெலாம் என்ன ஆகும்? குட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, கேன், வில், ஷெல்க்கெலாம் குட். ஸோ கேனுக்கு குட். ஷீ குட் நாட் கம். இதை ஷீ குட் நாட் கம்னு எழுதலாம், இல்லை ஷீ குடென்ட், ஷார்ட் ஃபார்ம் இது. ஷீ குடென்ட் கம். தென் turn to the page 118. Fourth one, I will pay tomorrow. நான் நாளைக்கு பே பண்ணுறேன். He said that I என்ன ஆயிருக்கு? he, நான்ன்றது அவனாக இருக்குது. He would ஆயிருக்கு. pay, that he would pay. tomorrowன்றது the next day. ஓகேவா? டுமாரோன்றது நெக்ஸ்ட் டே. நம்ம லாஸ்ட் இதிலே பார்த்தோம் பாருங்கள், எஸ்டர்டேக்கு நம்ம என்ன பார்த்தோம்? முன்னாடி நாள், த ப்ரீவியஸ் டே. அதே வந்து டுடேன்னும் போது தேட் டேன்னு எழுதணும். ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் காமன் வேர்ட்ஸ். இது டுமாரோன்னும் போது த நெக்ஸ்ட் டேன்னு எழுதணும் சேஞ்ச் பண்ணும் போது. ஃபிஃப்த் ஒன், த ஹிமாலயாஸ் ஆர் த ஹையஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்சஸ். இதுதான் வந்து டைரக்ட் ஸ்பீச்சு. ஹிமாலயாஸ் தான் ஹையஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்சஸ். ஹீ நியூ தட் த ஹிமாலயாஸ், இங்கே என்ன வரும்? தட் த ஹிமாலயாஸ் ஆர் த ஹையஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்சஸ். இது வந்து ஆர், அதோட ஃபேக்ட் இல்லையா, அதனால். தென் சிக்ஸ்த் ஒன், ஐ மே லெண்ட் யூ சம் மணி. பாலு ப்ராமிஸ்ட், இங்கே என்ன வரும்? டு லெண்ட், இங்கே ஹிம் வரும்ல, லெண்ட் ஹிம் சம் மணி. தென் செவன்த் ஒன், ஐ ஹாவ் பீன் வாட்சிங் அ ஃபில்ம். ஹி செட் தேட், நான் வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்களா. ஹி செட் தேட் அவன், ஐன்றது இங்கே அவனாக மாறுது. அவன்னா தட் ஹீ, ஹாவ் என்னாகும்? ஹேட். அதாவது இது ஹாவ் பீன் வாட்சிங் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஹீ ஹேட் பீன் வாட்சிங் அ ஃபில்ம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாற்றிருக்கோம். ஐ ஹாவ் நாட் டன் இட் டுடே. ஐ எக்ஸ்பிளைன் தட் ஐ ஹேட் நாட் டன் இட் டுடேனா நான் என்ன சொன்னேன் அப்போவே? தட் டே. டுடேனா தட் டே, எஸ்டர்டேனா த ப்ரீவியஸ் டேன்னு எழுதணும், டுமாரோனா த நெக்ஸ்ட் டேன்னு எழுதணும்.
I was with him last week. நான் அவனோட லாஸ்ட் வீக் இருந்தேன். ஜிம்மி told that I wasன்றது அவன் இல்லையா, அவன்னும் போது he, that he was with him the previous week. லாஸ்ட் வீக்ன்றதா ப்ரீவியஸ் வீக். 10th one, I will finish this picture tomorrow. நான் இந்த பிக்சரை நாளைக்கு முடிச்சிருவேன், ஃபினிஷ் பண்ணுவேன். ஜோதி said that ஐன்றது என்னது, ஜோதி said that he would, வில்லுன்றது என்னவாகும் பாஸ்டில், would, he would finish thisன்றது இதில் வந்ததுன்னா that, அந்த பிக்சரை இந்த பிக்சருன்றது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் அந்த பிக்சராக மாறும். அந்த இந்தனா திஸ், அந்த தட். ஸோ ஹீ வுட் ஃபினிஷ் that picture the next day. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.